மீட்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே என்று பரலோக தேவனை கூப்பிடும் போதெல்லாம் ஆவியானுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவின் கரம் நம்மேல் இறங்கி வரும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் இப்படியாக ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பார்த்தீர்களா? பாவம் இன்றைக்கு இந்த உலகத்தை சீரடைய கெட்டவர்களாய் மாற்றிருக்கிறது. சமுதாயத்தை சீர்கெட்டவர்களாய் மாற்றிருக்கிறது. உலக நாடுகளெல்லாம் சீர்கெட்டு போய் இருக்கிறது. எந்த துறை எடுத்தாலும் சீர்கெட்டு தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பக்தியின் வேஷம்தான் இருக்கிறது. ஆனால் தனி வாழ்விலோ அக்கிரமங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் திருடுகளும் மோச நாசங்களும் தான், மனித இரக்கமில்லாத செயல்கள்தான், மிருகத்தனமான செயல்கள்தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. இது மனிதர்களை அழிவில தான் கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் இரக்கமுள்ள தேவன் இன்றைக்கும் சீர்கெட்ட பிள்ளைகளே, என்னிடத்தில் திரும்பி வாருங்கள், நான் உங்களை சீர்படுத்துவேன் என்று இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆமென் அன்பானவர்களே, இதுதான் நற்செய்தி. என்றால் தேவன், இந்த பைபிள் போதிக்கும் தேவன்தான் சர்வத்தை உண்டாக்கினவர். அவர்தான் மனித குலத்தை உண்டாக்கினவர். ஆகவேதான் நம்மை உண்டாக்கிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித குலமான நம்மையெல்லாம் பாதாள குழியிலிருந்து மீட்க, பிசாசின் பிடியிலிருந்து மீட்க, சீர்கட்டு போன வாழ்க்கையிலிருந்து நம்மையெல்லாம் மீட்க, நம்மையெல்லாம் ரட்சிக்க, நம்மை சீர்படுத்த, நம்மை உயர்த்த, நம்மை அதிசயங்களை காண வைக்க, பரலோக பிள்ளைகளாக நம்மை மாற்றி அமைக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். கிறிஸ்துவம் என்பது மதம் மாற்றுவதல்ல, மனம் மாற்றுவது. எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் கடவுள் ஒருவர் உண்டு என்று எல்லாரும் நம்புகிறார்கள் அல்லவா? அந்த கடவுள் யார்? சீர்கெட்டு போன மனித குலத்தை சீர்படுத்துகிறது தான் அந்த கடவுள். அந்த கடவுளைத்தான் பைபிள் போதிக்கிறது. கெட்டுப்போன ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறது தான் கடவுள். சாவை நோக்கி போகிற ஜனங்களை மீட்கிறவர் தான் கடவுள். இந்த கடவுளைத்தான் புனித பைபிள் 2025 வருஷங்களாக உலகமெங்கும் போதிக்கிறது. மதம் மாற்றுவதல்ல இது. மதம் என்பது அகங்காரத்தின் மறுபெயர். இது மனம் மாற்றுவது. கிறிஸ்தவம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு புனித மார்க்கம். கெட்டவனை நல்லவனாக மாற்றுவது, துன்மார்க்கனை உத்தமனாக மாற்றுவது, ஒரு துரோகியாய் வாழ்ந்தவனை இதோ அன்பின் மனுஷனாக மாற்றிவிடுவது, பகை விரோதத்தோடு வாழ்ந்தவனை ஒருவர் அன்பு செய்கிற சகோதர சகோதரிகளாக மாற்றிவிடுவது. இதுதான் மெய்தேவனுடைய மனதிருக்கம். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கும் அழைக்கிறார். இந்த செய்தி கேட்கிற நீங்கள் முழுவதுமாக சீர்கெட்ட வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டு நம்ம எல்லாம் சீர்படுத்தும்படி அவருடைய சமூகத்தை எப்போதும் தேடுங்கள். உங்கள் குடும்பம் சீர்பட வேண்டும், பிள்ளைகள் சீர்பட வேண்டும். நாம் சீர்பட்ட பிறகு நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாருக்கும் சீரழிந்து போனவர்கள் சீர்படுத்துகிற தேவனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்றே வாருங்கள் என்று நாம் பிறருக்கு நற்செய்தியை சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் முதலாவது சீரடைய வேண்டும். பிறகு சீரழிந்து போயிருக்கிற மற்றவர்களை சீர்படுத்துகிற தேவனண்டை நாம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். தேவனும் அதை தான் ஏற்றுக்கொள்வார். ஆகவே இன்றைக்கும் கூட இரக்கமுள்ள தேவன் உலகில் உள்ள எல்லா மதத்தாரையும் எல்லா மார்க்கத்தாரையும் தாங்களை ஏமாற்றி கொண்டு பலவிதமான மனித கற்பனையின் மதங்களில் சிக்கி கொண்டிருக்கிற மனிதர்களுக்கும் இன்றைக்கும் சர்வத்தை உண்டாக்கின தேவன், சீர்கெட்ட பிள்ளைகளே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அர்ப்பணிப்போமா? சீரடைவோமா? தேவனை மகிமைப்படுத்தி அவர் ஏற்புடையவர்களாக நாம் வாழ்வோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி மனித குலம் முழுவதையும் சீர்கட்ட சமுதாயத்தை சீர்படுத்தவே
கிறிஸ்துவை அனுப்பி வைத்தீர். ஆண்டவராக இயேசு உலகில் உள்ள கடவுள் நம்பிக்கை கொண்ட உலகில் உள்ள எல்லா தேசத்து மக்களையும் மனித குலம் முழுவதையும் சீர்படுத்த வந்த இரட்சகர். கிறிஸ்தவம் மதம் மாற்றும் ஒரு இயக்கம் அல்ல, அது மனம் மாற்றும் ஒரு பரிணித மார்க்கம் என்பதை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அறிந்து, சீர்கெட்டவர்கள் நாங்கள் உம்மண்டை வந்து சீரடைந்து பிறகு சீர்கெட்டவர்களை சீர்படுத்த எங்களை முற்றுமுடியுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் மகிமடையும்படி எங்கள் எல்லாரையும் சீர்படுத்தி விடும். பிள்ளைகளை சீர்படுத்தும், சபைகளை சீர்படுத்தும், குடும்பங்களை சீர்படுத்தும், சமுதாயத்தை தேவனே சீர்படுத்தும், இந்த நாட்டை சீர்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.